கிறிஸ்பியான கோபி 65 செய்து சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை போட்டு இப்போ காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை வாங்கி துண்டு துண்டாக கட் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு சுடு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/4 டீஸ்பூன், சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழத்தில் ஒரு பாதி பழம் எடுத்து அதோட சாறை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு கோபி 65 ரெடி.